1961ஆம் ஆண்டில் வந்த 63 ஆண்டுகள் ஆகிவிட்ட ராஜாமணி பிக்சர்ஸ் அப்படின்னு சிவாஜியோட அம்மா பேர்ல தயாரிக்கப்பட்ட சந்தான பாரதி அவர்களுடைய அப்பா நடிகர் சந்தானம் அவர்கள் தயாரித்த பாசமலர் அப்படிங்கிற ஒரு பாச காவியத்தை, ஒரு உணர்ச்சி காவியத்தை பற்றி தான் இவ்வளவு நேரம் நான் உங்களோட பல வீடியோக்குள்ள பேசியிருக்கேன். இந்த படத்துக்கு மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஐயாவுடைய இசை மிகப்பெரிய பலம். அத்தனை பாட்டுகளும் ஹிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அத்தனை பாட்டுகளும் தேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்னொன்று இந்த TMS என்னங்க அவர்லாம் கடவுள் நமக்காக கொடுத்த வரம். இந்த உலகத்தில் நம்ம தமிழக மனிதர்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக சிவாஜி கணேசனை படைச்சு கொடுத்துருக்கோம் கடவுள், சாவித்திரியை படைச்சு கொடுத்துருக்கோம், MS விஸ்வநாதனையும் ராமமூர்த்தியையும் இப்படி படைச்சு கொடுத்துருக்கோம், SM சுப்பையா நாயுடு மாதிரியானவங்களெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கோம், KV மகாதேவன் எல்லாம் கொடுத்துருக்கோம், இளையராஜா எல்லாம் கொடுத்துருக்கோம், சங்கர் கணேஷ் இது மாதிரிலாம் கொடுத்துருக்கான் நமக்கு. அது மாதிரி கண்ணதாசனை கொடுத்துருக்கோம். கண்ணதாசன் ஒருத்தம் போதும் அத்தனை பாட்டும் எழுதிருங்க. அந்த இன்னைக்கெல்லாம் என்ன பாட்டு எழுதுறானுங்க, நான் எழுதலாம் போல இருக்கு. என் 10th 385 மார்க் எடுத்துட்டு +1 பயோ மேக்ஸ் அந்த குரூப் எடுத்திருக்கிற என் பொண்ணு எழுதிடுவா போல இருக்கு. இன்னைக்கு பாட்டுக்கு வந்தாலா போனாலா வாராலா ஹோ ஹோஹா லவியல்லா பிள்ளல்லா கல்லல்லா என்னென்னமோ பாட்டு போடுறாங்க, ஒரு வரியும் புரிய மாட்டேங்குது. என்ன ஆடுறாங்க, ஆட்டமும் சரியில்லை, டான்ஸும் மட்டும் சரியில்லை, சுச்சுவேஷனே கிடையாது. இன்னைக்கு பாட்டுக்கு சினிமாவில் சுச்சுவேஷன் கிடையாதுங்க. சுச்சுவேஷனுக்கு தகுந்த வார்த்தைகள் கிடையாது, வார்த்தைகளுக்கு தகுந்த காட்சி அமைப்பு கிடையாது, காட்சி அமைப்புக்கு தகுந்த படப்பிடிப்பு கிடையாது, படப்பிடிப்புக்கு தகுந்த லொகேஷன் ஸ்பாட்டு கிடையாது. அவன் ஒன்று எடுக்கிறான், இவன் ஒன்று ஆடுறான், அவன் ஒன்று ஆடுறான், அவன் ஒரு டொக்கா பட்டக்கான்னு அடிக்கிறான். என்ன இழவிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, அதை விட்டு தள்ளுங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்திங்கிற தெய்வங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு 33 கோடி தேவர்கள் இங்கே வந்து இறக்கி விட்டு போயிட்டான் விஸ்வநாதனையும் ராமமூர்த்தியையும். அதே போல பிறக்கும் போதே பேனாவையும் பேப்பரையும் கொடுத்துட்டான் கண்ணதாசன். எழுதுறா வாழ்க்கை தத்துவங்களை எழுதி கொடுறா. ராத்திரியில புலம்பி தவிக்கிறவங்களுக்கு உன்னுடைய பாட்டு, உன்னுடைய வரி, உன்னுடைய எழுத்து எல்லாமே ஆறுதலா இருக்கட்டும்டா, மயிலருக்கு வருடலா இருக்கட்டும்டா. சிவாஜி நீ நடிச்சா அதே சந்தோஷமாகும், நீ உன்னுடைய கண் அசைவு கைத்திட்ட வைக்கணும், உன்னுடைய அழுக பார்க்கிறவனுக்கெல்லாம் அழுகையா வரணும். சிவாஜியை கொடுத்துட்டோம். இப்படி எல்லாம் வரம் வாங்கி வந்த கலைஞர்கள் இருக்கிற உலகங்க இது. இந்த உலகத்தை அவ்வளவு சீக்கிரமா எவனும் ஏமாத்திட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட பண்பட்ட கலைஞர்கள் வாழ்ந்திருக்கிற பூமி. அந்த பாசமலர் படத்துல மெல்லிசை மன்னர்கள் பாட்டு TMS ஐயா, என்னையா உன் குரல், உன் குரலுக்கு நான் அடிமை. சுசீலா அம்மா சுசீலா, நீங்க எல்லாம் இன்னும் ஆரோக்கியத்தோட இருக்கணும். உங்க பாட்டு ஆரோக்கியமா ஆயுள் இருக்கும், அந்த பாட்டுக்கு சாவே கிடையாது. அப்படியான பாட்டெல்லாம் நீங்க பாடியிருக்கீங்களே. அதுல பேஸ் பாருங்க, மலர்களை போல் தங்கை அப்படி மெட்டு போடல. ஏன்னா தூங்குற தங்கச்சியை பார்த்து பாட்டுங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி போடுறாரு, TMS இந்த ஒரு பேஸ்ல பாடுறாரு. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். இவர் சத்தமா படி எழுந்திருச்சிருவாள் தங்கச்சி மென்மையா. அண்ணன் வாழ வைப்பான் என்று கனவு கொண்டாள். என்னங்க அதெல்லாம் அந்த காலங்க. TMS விராக்கள் குரல். சரி, அதே போல அந்த பாட்டை பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு பாட்டு வரும். அதாவது பொம்மை கம்பெனி வைக்கலாம் அப்படின்னு தங்கச்சி காசு சேர்த்து வச்சு 1000 ரூபா கிடைச்ச உடனே அடுத்த பாட்டுங்க. அந்த பாட்டே இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு பீம்சிங் அவர்கள் பாடலே வைக்கவில்லை. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், 3/4 மணி நேரம் பாட்டே இல்லாம படம் நகர்ந்துட்டு இருக்குங்க. பீம்சிங் நினைச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு 2 பாட்டு போட்டிருக்கலாம். அந்த 2 பாட்டையும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஹிட் ஆகி கொடுத்துருப்பாரு. பிரமாதமான பாட்டா, சுச்சுவேஷனுக்கு தக்கபடி ஒவ்வொரு வார்த்தையிலையும் சுச்சுவேஷனை கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பார் கண்ணதாசன். ஆனா கதை தான் முக்கியம். 45 நிமிஷம்
எந்த பாட்டும் கிடையாம கதை கதை நகர்ந்துகிட்டே இருக்கும், நமக்கு வழி ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் பீம்சிங். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அப்புறம் ஜோடி பாட்டு வழக்கமா ஜெமினி ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா பொம்மை கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த பாட்டை இப்படி ஆரம்பிச்சாரா, அங்க தங்கச்சி தூங்கும் போது சிவாஜி பாடுறாரா, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். நம்மளே தூங்கிடுவோம், தங்கச்சி என்ன நம்மளே தூங்கிடுவோம் டிஎம்எஸ் குரலை கேட்டு. ஆனா பொம்மை கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையில வேலை போயிடுச்சுன்னு நினைச்ச சிவாஜிக்கு தங்கச்சி காசு சேர்த்து கொடுத்துருக்கா, கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க, வேலை கொடுக்குறாங்க. அந்த பாட்டை விஸ்வநாதன் ராமூர்த்தி எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு, தந்தாலே தானே நானா தந்தாலே தானே நானா தந்தாலே தானே நா ஓ அப்படின்ற ஒரு ஹை பிச்சோட ஆரம்பிச்சு சிவாஜியோட நடிப்பை பாருங்க சார். தயவு செய்து இந்த பாட்டுல சிவாஜியோட நடிப்பை பாருங்க, மிரண்டு போயிருவீங்க. ஒரு அப்பாவித்தனமான முகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆளு என்னங்க சிவாஜி, ஒரே ஒரு சிவாஜி தாங்க, ஒரே ஒரு சூரியன் தாங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இவர் ஆரம்பிக்கிறது என்னமோ பொம்மை கம்பெனி தான். ஆனா அந்த பாட்டுக்குள்ளார அவருடைய ஆசையை பாருங்களேன். அதாவது சிவாஜி சாருடைய ஆசை, வளரும் வளரும் என்றே காத்திருந்தோம், மலரும் மலரும் என்றே பார்த்திருந்தோம். எப்படி மலர் முடிந்து பிஞ்சு வரும், வளர்ந்தவுடன் காய் கிடைக்கும், காய்கள் எல்லாம் கனிந்தவுடன் பழம் பறிப்போமே, எங்களுக்கும் காலம் வரும் அப்படின்னு இருக்கா. அடுத்தாப்புல பொம்மை கம்பெனி தொழிற்சாலை வேற பின்னாடி வரும், உழவும் தொழிலும் இங்கே நாம் படைத்தோம், உறவும் சுவையும் என்றும் நாம் வளர்த்தோம், பணம் படைத்த மனிதரை போல் பஞ்சு மெத்தை நாம் பெறுவோம், மாடி மனை வீடு கட்டி வாழ்ந்திருப்போமே. ஆசை, ஏழையா இருக்கேன், ஏழையா இருக்கிறோம், பஞ்சு மெத்தையெல்லாம் வாங்கி நம்மளும் தூங்க வேண்டாமா, மாடி மனையெல்லாம் நம்ம கட்டிட்டு வாழ வேணாமா, வாழ்றோம். அதுக்கு அடுத்தாப்புல சிவாஜி சார் சொல்றாரு, இதெல்லாம் கிடைச்சிருமா, இதெல்லாம் எப்படி கிடைக்கும், சம்பாதிச்சா போதுமா, காசு கிடைச்சிருச்சுன்னா போதுமா. அதுக்கு சொல்றாரு கண்ணதாசன், நெஞ்சில் ஒரு கலங்கம் இல்லை, சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை அப்படின்னு ஒரு ஹம்மிங் வரும். நம்மளாலலாம் பாட முடியாது, நானே தப்பு தப்பா பாடுறேன், தயவு செஞ்சு மன்னிச்சு கேளுங்க. நெஞ்சில் ஒரு கலங்கம் இல்லை, சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை, வஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட வேண்டியதானே. அதான் கண்ணதாசன், அதான் எம்.எஸ். விஸ்வநாதன். தோல்வியும் இல்லை தோல்வியும் இல்லை அப்படின்னு 3-4 தடவை சொல்லுவார், தோல்வியும் இல்லை. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. வாழ்வு வந்தா நான் நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்லல, வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. நான் பாட்டுங்க, இந்த பாட்டை நான் பல வருடங்களா ரிங்டோனா வச்சிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற பாட்டு. அதே போல இந்த படத்துல சாவித்திரிக்கு கல்யாணம் நடக்கும் போது ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடல்ல நடனத்துல முக்கியத்துவமா இருந்த நடிகை நம்ம நடிகை சுகுமாரி, அதாவது கேரள மனோரமா அப்படின்னு கொண்டாடப்பட்ட நடிகை சுகுமாரி, பிரமாதமான நடிகை. பீம்சிங் அவருடைய துணைவியார். அந்த நடனம் அந்த அவங்களுடைய ட்ரூப், அவங்க தான் முக்கியஸ்தராக இருப்பாங்க அந்த டான்ஸில். சுகுமாரி, அப்போல்லாம் சுகுமாரியே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த சுகுமாரி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பாட்டு இந்த பாட்டு, வாராயன் தோழி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ, எல்லாரும் ஈஸ்வரி பாடின பாட்டு. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்,
எல்ஆர் ஈஸ்வரி கோரஸா நிறைய பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தனியான பாட்டு அப்படின்னு சரியாக அமையல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்க்கையில நம்ம தனி பாட்டு பாட மாட்டோமா, எல்ஆர் ஈஸ்வரி அப்படிங்கிற பேரு பிரபலமாயிடாதா அப்படின்னு அவ்வளவு சிரத்தையோட அவ்வளவு கான்பிடென்ட்டோட பாடிட்டு இருந்தவங்களுக்கு வாழ்க்கையில இந்த வாராயன் தோழி வாராயோ பாட்டு, எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாட்டு மிக பெரிய வெற்றியை தேடி கொடுத்துச்சு. யாரியா இந்த குரல், யாரியா எல்ஆர் ஈஸ்வரி, பிரமாதமா பாடியிருக்காங்கன்னு ஒட்டு மொத்தமா தமிழகத்துல சொன்னாங்க. தமிழ்நாட்டுல அந்த ஜாதிகார வீட்டுல கல்யாணம் நடக்கும், இந்த ஜாதிகார வீட்டுல கல்யாணம் நடக்கும், அந்த மேப்படியான் வீட்டுல கல்யாணம் நடக்கும், இந்த மேப்படியான் வீட்டுல கல்யாணம் நடக்கும். யார் வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் 61வது வருஷம் இந்த படத்துக்கு பிறகு 62, 63, 64, 65, 66, அதுக்கப்புறம் 70, 75, 76, 78, நான் 68ல பிறந்துட்டேன், 78ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு, 80, 81, 82, 85ன்னு பல வருடங்கள் கல்யாண வீடுகள்ல வாராயன் தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ இந்த பாடல் ஒலிக்காத திருமணங்களே இல்லை. என்னுடைய கல்யாணத்துக்கும் இந்த பாடல் ஒலித்தது. அநேகமாக இன்னைக்கு 40லிருந்து 65, 60 வயதை கடந்தவர்களுடைய வாழ்க்கையில இந்த பாட்டு கண்டிப்பா கல்யாண வீட்டுல, உங்க வீட்டு கல்யாணத்துல, உங்களுக்கு கல்யாணத்துக்கு இந்த பாட்டு ரெக்கார்டு போட்டிருப்பாங்க நிச்சயம். இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. அதே போல எல்ஆர் ஈஸ்வரிக்கு மிகப்பெரிய ஹிட் தேடி கொடுத்த பாட்டு. இந்த பாட்டுல அவர் என்ன வார்த்தைங்க கண்ணதாசன், வாராயின் தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ மனமேடை தன்னில் மனமே காணும் திருநாளை காண வாராயோ. அந்த இடத்துல ஒரு வரி பாருங்க, மனக்கோலம் கொண்ட மகளே, மனக்கோலம் கொண்ட மகளே புது மாக்கோலம் போடு மயிலே, குணக்கோலம் கொண்ட கனியே நம் குலம் வாழ பாடு குயிலே, சிரிக்காத வாயும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ. அடுத்தாப்புல கனி போல காண வருவார் தனியாக தேடி வருவார், இவள் தவிப்பாளே தாவி அணைவாள் கனி போல சேர்ந்து மகிழ்வாள், இரு கண் மூடி. அப்படி பாருங்க வரிய, இரு கண் மூடுதான். அந்த இரு கண் மூடி மார்பில் துயில்வாள், அப்படியே கண்ணை மூடி படுத்துக்குவாளாம். எழிலான கூந்தல் கலையாதோ இதமான இன்பம் மலராது. அடுத்த வரியில ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாரு கண்ணதாசன், இசையமைச்சிருப்பாரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பீம்சிங் ஒன்று சொல்லியிருக்காரா இல்லை சிவாஜி சாரே அப்படி செஞ்சாரா தெரியல. சிவாஜி சார் இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த மேடைக்கிட்ட அங்கே நின்றுட்டு இருப்பாரு ஒவ்வொரு இடத்துல ஓரமா. அப்ப எல்ஆர் ஈஸ்வரி பாடுவாங்க, அதாவது சுகுமாரி பாடுவாங்க சாவித்திரி பக்கத்துல. மலராத பெண்மை மலரும் முன்பு தெரியாத உண்மை தெரியும், மயங்காத கண்கள் மயங்கும் முன்பு விளங்காத கேள்வி விளங்கும், இரவோடு நெஞ்சம் உருகாதோ இரண்டோடு மூன்று வளராதோ. அப்படி இரவோடு நெஞ்சம் உருகாதோ இரண்டோடு மூன்று வளராதோ குழந்தை அப்படின்னு சொல்லும்போது சிவாஜிக்கு ஒரு வெக்கம் வந்துடும். தங்கச்சியை பத்தி இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம நின்னா தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குனிஞ்சுக்கிட்டு வெக்கத்தோட ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு தலைவன் போவாங்க அந்த பக்கம். செத்த என்னடா டே, என்னடா நீ சிரிச்சா நடிப்பு, நடந்தா மிரள வைக்கிற, ஐயோ சாமி அப்படின்னு. சரியா இந்த பாட்டு சரி, இந்த மலர்களை போலுக்கும் அப்படிதான் பண்ணிருப்பாரு அவரு. பொன்வண்ணம் கண்டான்னா எழுதியிருப்பாரு, தங்கம் நிறம்லாம் எழுதியிருப்பாரு. அதே போலதான் மலர்ந்து மலராதக்கு முன்னாடி அப்படின்னு வரும். அப்படியே ஒரு முல்லை மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத
காலை பொழுதாக மலர்ந்த கலையமே. வார்த்தை பாரு. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த எழில் மன்றமே. வளர் புதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றம். அதுல யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, நீ ஆள பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. நம்ம டிஎம்எஸ். அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. உடனே மெல்லிசை மன்னர்கள் சுசிலா. தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து விலை பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். இந்த இடத்துல கண்ணதாசர் பாருங்க. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக. உன்னோட மாமன் அப்படின்னு நேரடியா சொல்லிருக்கலாம்ல, இல்ல சொல்லல. உன்னோட மாமா வந்து இப்படிலாம் செய்வாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. மாமன் தங்கை மகளான அவனோட தங்கச்சி நீடானு, நான் தங்கச்சி, என்னோட மகள் நீ, அந்த உனக்காக. எப்படி கண்ணதாசன் இதை விட அண்ணன் தங்கைய எப்படி இந்த கதைக்கு பலம் ஊட்ட முடியும், உரம் ஊட்ட முடியும்? மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். டிஎம்எஸ் ஆவது பரவாயில்ல, அப்படியே ஒரு விசும்பலோட அப்படியே லைட்டா அழாம நிப்பாட்டிடுவார். ஆண் இல்லையா, அப்படி ஆண் பெண்ணு அழுகை போதுதானே. ஆனா சுசீலாமா அப்படி இல்லை. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். ரொம்ப சோகமா போயிட்டே இருந்துச்சா, டக்குன்னு அப்படியே இதப்படுத்துறதுக்கு விஸ்வநாதன் ராமூர்த்தி. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் புதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றம். அடுத்தாப்புல சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. சுசீலாம்மா சாவித்திரிக்காக. உடனே அவரு அப்போ ஒரு ஆங்கிள் ஷாட் வச்சிருப்பாங்க சார். சிவாஜி அந்த ஹாலில் அப்படியே குழந்தைய போட்டு அப்படி படுத்திருப்பாரு. கேமரா அப்படியே மேல இருந்து காமிக்கும். கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும். கேமரா திரும்ப அங்க போயிடும். இந்த மண்ணும் கடல் வானும் மறக்க முயன்றாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அடுத்தாப்புல டிஎம்எஸ், சுசீலா, விஸ்வநாதன், ராமூர்த்தி, கண்ணதாசன், சிவாஜி, சாவித்திரி எல்லாம் சேர்ந்து நம்மளை கொள்ளுவாங்க போட்டு. கழுத்தை நெஞ்ச போட்டு அறுத்து தான் வச்சுக்கோ அப்படின்னு கிழிப்பானுங்க.
அன்பே ஆரிராராய், ராரிராராய், ராரிராராய், அன்பே ஆரிராராய். இது அண்ணன் தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு, தங்கச்சி தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு பாடுற தாலாட்டு கிடையாதுங்க. அண்ணன் தங்கைக்காக பாடுற தாலாட்டு. அண்ணனுடைய துக்கமெல்லாம் போய் அண்ணன் தூங்கணுமேங்கிறதுக்காக தங்கச்சி எங்கிருந்தோ பாடுகிறார் தாலாட்டு. இந்த தாலாட்டு இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துல இருக்கிற அத்தனை அண்ணன் தங்கைகளுக்குமான தாலாட்டு. இந்த தாலாட்டை நான் அக்காவுக்கும் எனக்குமான தாலாட்டு பாடலாவே நான் பல நாள் பாடி எங்க அக்காவை உட்கார வச்சுக்கிட்டே பாடி கதறி அழுதுருக்கேன். அவ அப்படியே கட்டி பிடிச்சி ராம்ஜின்னு சொல்லி கதறி அழுதுருக்கேன். இப்படி கட்டி அழுவதற்கும் அப்படி அழும்போது தோள் கொடுப்பதற்கும் இங்கே எத்தனையோ அண்ணன்கள் தயாரா இருக்காங்க, எத்தனையோ தங்கைகள் தயாரா இருக்காங்க. இந்த உலகத்து தங்கைகளுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்து அண்ணன்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள். நானும் உங்களுக்கு ஒரு அண்ணனாக இருக்கிறேன். நானும் உங்களுக்கு ஒரு சகோதர பாசத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நடிகர் திலகத்தின் மறக்க முடியாத காவியம், மாபெரும் காவியம் பாசமலர் எனக்குள் சுரக்கச் செய்த அந்த நறுமணங்கள் மணந்து கொண்டே இருக்கு. மலருக்கு வாசம் எப்போதும் நிற்காது. இந்த மலரின் வாசனை குறித்த சரித்திரமும் எப்போதும் காணாமல் போகாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய திருப்பாதங்களிலும், நடிகையர் திலகம் சாவித்திரி அம்மாவுடைய திருப்பாதங்களிலும் இந்த நான் பேசுகிற இந்த வீடியோவை சமர்ப்பணம் செய்கிறேன். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி கேட்டு பாருங்களேன். இன்று உங்கள் தலையணை கண்ணீரால் நனைந்திருக்கும் என்பது உறுதி. வணக்கம்.